முரளி சார். அண்ணே மணிகண்டன் அவர்கள் பேசினார், நெடுவையில் பிரச்சனையில் மானம் போகிறது என்று ரொம்ப கவலையாக பேசினார். ஆனால் ஐரோப்பிய நாடுகள் நாடாளுமன்றத்தில் மணிப்பூர் சம்பவத்தை பற்றி ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி இந்தியாவில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அங்கே இருக்கிறவர்கள் தீர்மானம் போட்ட பொழுது இந்தியாவின் மானத்தையே கப்பலேற்றி அனுப்பியவர்கள் பிஜேபிக்காரர்கள். அதே போல நாட்டினுடைய பிரதமர் நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவிற்கு பயணம் செய்தார். அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் உரையாற்ற போன பொழுது எதிர்க்கட்சிகள் கலந்து கொள்ள மாட்டோம் என்றார்கள். ஏன் என்று கேட்ட பொழுது இந்தியாவில் சிறுபான்மை மக்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் பாதுகாப்பில்லை, நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி புறக்கணித்தார்கள். அப்பொழுது இந்தியாவின் மானம் கப்பலேறி போனது அண்ணன் மணிகண்டனுக்கு தெரியவில்லை. ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு குடியேறிய நம்முடைய இந்தியர்களை கையிலே விலங்கு காலிலே விலங்கு போட்டு அவர்களை விமானத்திலே அனுப்பினார்களே, அப்பொழுது அவருக்கு இந்தியாவின் மானம் கப்பலேறியது அவருக்கு தெரியவில்லை. ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது நெடுவையில், அந்த சம்பவத்திற்குரிய விசாரணை நடக்கிறது, நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கிறது, நீதிபதி அதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார், நாங்கள் அந்த பிரச்சனையை முடித்திருக்கிறோம். இன்னொரு பிரச்சனை என்ன சொல்றாரு அண்ணன் நீங்க தமிழை என்ன வளர்த்தனீங்க அப்படிங்கிறார். சரி, நான் கேட்கிறேன், நீங்க என்ன வளர்த்தனீங்க? எங்க தமிழ் மொழிக்கு என்ன? நானே முதல்ல சொன்னேன் சார், இவங்க இந்திய பரப்புறது அவங்க நோக்கம் இல்ல, சமஸ்கிருதத்தை முக்கியத்துவம் கொண்டு வர வேணும். ஒரே ஒரு சின்ன உதாரணங்களை சொல்றேன். 1999 முதலாக பிஜேபி அரசாங்கம் இந்தியாவை ஆளுங்கட்சியாக அரசாங்கம் அமைத்த பொழுது அவர்கள் எந்த மொழிக்கு? சமஸ்கிருதத்திற்கு தான் நூற்றாண்டு ஆட்சி விழா கொண்டாடினார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தி, நம்மளுடைய மணிகண்டனுடைய கட்சி பிஜேபி இந்தியாவை ஆளுகிற இந்த ஆண்டு வரை கிட்டத்தட்ட டெல்லியிலே இருக்கின்ற சமஸ்கிருத பல்கலைக்கழகத்துக்கு 2029 கோடி ரூபாய் கொடுத்திருக்கீங்க. திருப்பதியில இருக்கிற சமஸ்கிருத பல்கலைக்கழகத்திற்கு 409 கோடி ரூபாய் கொடுத்திருக்கீங்க. ஆனா தமிழ் மொழிக்கு ஒரே ஒரு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 127 கோடி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நடந்த நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம், ஓம் பிர்லா அவர்கள், சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் மணிப்பூரி, மைதிலி, அதே போல சமஸ்கிருத மொழிகள் மொழிபெயர்ப்பதற்கு கருவி வைக்கப்படுனார். அப்ப எந்திரிச்சு எங்க தயாநிதி மாறன் கேட்டாரு, எங்க சமஸ்கிருத மொழி எந்த மாநிலத்தில் பேசுதுன்னு. என்ன மேடம் உங்களுக்கு தெரியாதா? சமஸ்கிருத மொழியை பத்தி தெரியாதா? பாரத நாட்டினுடைய மூல மொழியே சமஸ்கிருதம் அப்படின்னு ஒரு சபாநாயகர் பேசுறார் சார். இவங்க நோக்கம் தமிழை வளர்த்துவதில்ல, எப்படியாவது மீண்டும் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவது, வகுப்புவாத குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவது, குலக்கல்வி திட்டத்தினுடைய அடிப்படையாக இருக்கிற விஸ்வகர்மாவை கொண்டு வருவது. மணிகண்டன் சார் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க சார். மணிகண்டன் சார், முதல்ல பாஜக ஆதரவாளர் அப்படின்னு முத்திர குத்த பாக்குறாரு. நான் ஆரம்பத்திலேயே இந்த நேசம் போடாம நான் அந்த அமைப்போட தலைவர், நான் அரசியல் விமர்சனம் சொன்னாங்க. நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடிங்கிற நிலைப்பாடு கொண்டவர் தெளிவா நான் சொல்லிட்டு ஒண்ணுங்க. அதாவது 4 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா ஒரு அம்மா மெலிஞ்ச பிள்ளை யாரோ அவளுக்கு தான் 2 இட்லி சேர்த்து ஊத்துவாங்க. பலமா இருக்கிறவருக்கு அம்மா ஒரு இட்லி கம்மியா தான் கொடுப்பாங்கிற அடிப்படையில அதே தான் நான் சொன்னேன். ஊட்டியில ஒரு மொழி இருக்கிறாங்க, எத்தனை பேர் சார் பேசுறாங்க மொத்தம் தமிழ்நாட்டுல? தமிழ்நாடு பட்ஜெட்ல அந்த மொழி வளர்ச்சிக்காக நீங்க ஒதுக்குறீங்களா? அதுக்கு ஒதுக்குறீங்க, அதுக்கு அதிகமா ஒதுக்குறீங்களா? நான் என்ன கேட்கிறேன் மணிகண்டன, இருந்தா ஒரு இட்லி தரலாம், ஆனா செத்து போன மொழி சமஸ்கிருதத்துக்கு எதுக்கு எவ்வளவு வாங்கி சாதனை பண்ணீங்க? நீங்க சொல்றீங்க ரோட்ல நிறுத்தினாங்களே, வாஜ்பாயின் மானத்தை காப்பாத்தியது திமுக. நீங்க அதை மறந்துடாதீங்க. உங்க கட்சியினுடைய மானத்தனைக்கு காப்பாத்திய திமுக. மனிதனுடைய மான கப்பலாரி. சரி, பேசு